ஹவு டு இன்வெஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட். இது வந்து பார்ட் 2. பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. பார்ட் 2ல் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாரன் பஃபெட். இருக்கிறதுலே பிக்கஸ்ட் இன்வெஸ்டர் அவர் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ அவர் ஒரு லெஜெண்ட். அவர்கிட்ட இருந்து ஏகப்பட்ட விஷயம் கற்றுக்கலாம். ஃபஸ்ட் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட நெட்வொர்க் இப்போ எவ்வளோ தெரியுமா? $150 பில்லியன். ஓகே, $150 பில்லியன். ஓகே, ஆனால் அவர் 30 வயசில் எவ்வளோ தெரியுமா இருந்துச்சு? அவரோட நெட்வொர்த்து $1 மில்லியன். அதாவது 0.0009% தான் இருந்துச்சு அவர் அந்த இதில். அப்போவே அவர் வந்து அந்த 1 மில்லியனை எடுத்துகிட்டு அவர் சந்தோஷமாக இருந்திருக்கலாம். பட் அவர் அப்படி பண்ணல. அவர் 50 வயசில் அவர்கிட்ட 300 மில்லியன் இருந்துச்சு. ஓகே, அப்போ கூட ரிட்டையர் ஆகலாம். ஆனால் அப்போது அதோட வேல்யூ எவ்வளோ தெரியுமா? 0.2% தான். அதுக்கடுத்து 52லேயே 376 மில்லியன் ஆச்சு. அப்போ 0.25%. ஓகே, கடைசியில் 60. அவரோட 60 வயசில் 2.8% தான் அவரோட வெல்த் இருந்துச்சு. $3.6 பில்லியன். ஓகே, இதுலேருந்து நம்ம கிளியரான தேவை தெரியுது. அவர் 50 வயசுக்கு மேலே தான் அவரோட 99% வெல்த்து அவர்கிட்ட வந்திருக்கு. இதுக்கு பேர் தான் காம்பவுண்டிங். ஓகே, அவர் வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ண பலன் வந்து அந்த கடைசி கொஞ்சம் வருஷத்தில் பயங்கரமாக கிடச்சிருக்கு. ஸோ அதான் அவர் இவ்வளோ பெரிய பில்லியனர் ஆனார். ஓகே, அவரோட ஸ்ட்ராட்டஜி வந்து சிம்பிள் தான். ஒரு நல்ல பிஸ்னஸை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும், லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். அது விற்கிற மாதிரி ஐடியாவே இல்லை அந்த மாதிரி. ஓகே, அவர் வந்து மல்டிபிள் ஸ்டாக்லாம் அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணல. குறிப்பாக கூகுளாக சரி, ஃபேஸ்புக் சரி, ஆப்பிளில் வந்து ரீசெண்டாக தான் இன்வெஸ்ட் பண்ணார். 2011 அந்த டைமில் தான் இன்வெஸ்ட் பண்ணார். அப்போ நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுச்சு. பட் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து அவர் ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்கல. நல்லா ஸ்டேபிளாக இருக்கணும், கிராஷ் ஆனாலும் பிரச்சனையாகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்தாரு. ஜஸ்ட் அவர்கிட்ட எல்லாருக்கிட்டையும் இதே மாதிரி நல்ல கம்பெனியை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அவர்கிட்ட இருந்த ஒன்று ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அவர் வந்து பேஷன்ஸ். 60 வருஷமாக அப்படியே அமைதியாக இருந்தார். ஸோ அவர் மிகப்பெரிய லெஜெண்டுக்கு முக்கியமான காரணம் அவரோட பேஷன்ஸ் தான். ஒரு நல்ல ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி பேஷன்ஸ். அதே மாதிரி அவர் கிளியராகவே சொல்லுவார், எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டுமே நாஸ்டாக்கு அது SP 500 அதை வந்து 10 வருஷத்தில் பீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவர் கிளியராக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கம்பேர் ஆகுது என்ன தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு 20-30 வருஷத்தில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கலாம், அது Nifty 50 ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. அந்த மாதிரி ஒரு இன்டெரக்டாக ஒன்று சொல்கிறாரு. ஸோ அவர் அந்த ஒரு இதை பற்றி பேசுகிறாரு. பட் என்னோட அசம்ஷன் இதுதான். ஓகே, அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க, ரிசர்ச் பண்ணிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். பட் அவரோட விஷயத்தை நான் கிளாரிஃபை. ஓகே, வாரன் பஃபெட்டை பற்றி நிறைய கற்றுக்கலாம். ஸோ அவர் லெட்டர்ஸில் ஒன்று வந்து ஒரு கிளியராகவே சொல்லியிருப்பார். அவர் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கம்மியாச்சுன்னா எல்லாருமே வருத்தப்படுறாங்க. ஆனால் வருத்தப்படக்கூடாது, ஹாப்பியாக இருக்கணும். ஏன்னா அதுக்கடுத்து நம்ம அக்யூமுலேட் பண்ணதுக்கு ஒரு நல்ல ரேட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து இப்போல ப்ரைஸாக பார்க்க மாட்டார், வேல்யூ எவ்வளோ கொடுக்குது அதுதான் ரொம்ப பார்ப்பார். ஸோ இதுதான் வாரன் பஃபெட்டோட ஸ்டோரி. இன்னொன்று ஸ்டோரி அதே இது லைஃபே தொலைச்சாரு ஸ்டாக் மார்க்கெட்டில். அவர் பேர் வந்து ஜெஸ்ஸி லிவர்மோர். அவர் 1929 மார்க்கெட் கிராஷில் அவர் விண்டோலேருந்து ஜம்ப் பண்ணிட்டார். அவரோட ஸ்டோரியை பார்க்கலாம். அவர் ஆக்சுவலாக ஒரே நாளில் $100 மில்லியன் வந்து சம்பாதிச்சது. இப்போ அதோட $1 பில்லியன் இருக்கும். அந்த விலைக்கு வேல்யூவை ஒரே நாள் சம்பாதிச்சார். அவர் 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணார். அவர் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா சம்பாதிச்சார். ஒரு நாளில் $100 மில்லியன் வரைக்கும் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் நிறைய லாஸ் ஆச்சு. பெரிய கிராஷ் ஆனதுக்கப்புறம் உடனே மறுபடியும் 0 ஆனார். அப்போ என்ன தெரியுமா பண்ணார்? நான் 0லேருந்து 100 மில்லியன் வரைக்கும் நான் போயிருக்கேன். இதே மாதிரி நான் மறுபடியும் 0க்கு வந்திருக்கேன். மறுபடியும் என்னால் போக முடியும். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பெரிய லோன்லாம் வாங்கி மறுபடியும் ட்ரை பண்ணார். மறுபடியும் ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சு. உனக்கு கடைசியில் அவர் விண்டோலேருந்து ஜம்ப் பண்ணி அவர் லைஃப் இதோட முடிஞ்சிச்சு. ஸோ ஓகே, இதுலேருந்து இந்த ஸ்டோரி வந்து ரியாலிட்டியில் உண்மையாக நடக்குது. ஒன்று சொல்லட்டுமா? 99% வந்து ட்ரேடிங்கில் சீக்கிரம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க சம்பாதிக்கலை, லாஸில் தான் சம்பாதிக்கிறாங்க. 90%க்கு மேலே பெரிய லாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 6-7% FDயோட கம்மியான ரிட்டர்ன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதான் ரியாலிட்டி. ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து ஆல்மோஸ்ட் 1% கீழே தான் சம்பாதிச்சிட்ருக்காங்க. பெரிய ஆல்கோ ட்ரேடிங் கற்றுக்கிறவங்க தான் இந்த ட்ரேடிங்கில் வந்து அதிகமாக ஜெயிக்கிறாங்க. ஓகே, ஸோ அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெரிய வெல்த்தி அம்பானியாக இருக்கட்டும் சரி, அதானியாக இருக்கட்டும் சரி, அவங்கள்ட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது. அவங்க கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பிஸ்னஸாக இறங்கி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி அவங்க வந்து அதை பெருசாக்கிட்டு இருக்காங்க. இதே அவங்களும் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிட்டு பண்ணியிருந்தால் ஒரு நல்ல பிஸ்னஸ் இருந்தால் அவங்க என்ன இருக்குன்னு நீங்களே யோசிங்க.
புரிஞ்சுக்கோங்க, ட்ரேடிங் வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. அது மைண்ட் செட் ஒரு கேம், அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் எதுக்கு நீங்கள் 99% தோக்குற ஒரு கேமில் நீங்கள் எதுக்கு போகணுங்க? ஆக்சுவலாக அந்த 1%ம் ஆல்கோ ட்ரேடிங்கில் ஒரு லிங்க் இருக்கும், அந்த மாதிரி பெரிய ஆளாக தான் இருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது. ஸோ அந்த பிஸ்னஸில் நம்ம போகவே தேவையில்ல. நம்ம வந்து வெயிட் அண்ட் வாட்ச், அதாவது நல்ல பிஸ்னஸை இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்ம் பார்க்குற அந்த வாரன் பஃபெட் ஸ்டைல் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ எப்போதுமே அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ். ஓகே, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களோட ப்ராப்ளம் வேறு மாதிரி இருக்கும், அவங்களுக்கு இஎம்ஐ வேறு மாதிரி இருக்கும், அவங்க லோன் வேறு மாதிரி இருக்கும். சிலவங்களுக்கு காசு தேவைப்படும், சிலவங்க தேவைப்படாது, சிலவங்க நம்பியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வேறு வேறு இருக்கும். உனக்கு அர்ஜெண்ட்டாக பணத்தை எடுக்கணும்னா அதுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஆகாது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு சின்ன கிராஷ் ஆச்சுன்னா உங்களோட வெல்த்து பாதியாக கூட போக சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி லாங் டைமுக்கு வரவங்க இருந்தால் மட்டும் வாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். ஓகே, பார்ட் 1ல் ரொம்ப கிளியராகவே நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, நம்ம வேறு எந்த பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நம்மளே மாதிரி ஆட்கள். அதே மாதிரி ஷார்ட் டேர்மில் ட்ரேடிங் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்படி போகாதீங்க. ஏன்னா நமக்கு டைம் இருக்காது, நம்ம ஸ்டாக்கை ஃபாலோ பண்ண மாட்டோம், நமக்கு வேலை இருக்கும். ஸோ நிறைய விஷயம் இருக்கும், நியூஸையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்மளால் இருக்க முடியாது. ஸோ இன்கேஸ் ஒன்று சின்ன பிரச்சனையால் கிராஷ் ஆச்சுன்னா உங்களால் யோசிக்கவே முடியாது. நீங்கள் அந்த ஸ்டாக்கில் ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அதை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதுக்கு அவங்களுக்கு வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போகலாம். மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நல்ல ரேட்டிங் மியூச்சுவல் ஃபண்டாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, அது உங்களோட ரிஸ்க் அண்ட் ரிவார்டை பொறுத்து தான். ஓகே, அது கம்பேர் டு சேஃப். ஓகே, கொஞ்சம் ஃபாலோ பண்ண தேவையில்ல. அவங்க பெரிய பெரிய மேனேஜர் தான், அவங்க அதை மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அந்த விஷயத்தை பார்த்துக்கலாம். ஓகே, அதுலேயும் குறிப்பாக சொல்கிறேன், எஸ்ஐபி பண்ணால் ஓரளவு ஈஸியானது ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஏன்னா கோல்டு ரேட்டே பாருங்கள். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 15,000 ரூபா இருந்துச்சு கோல்டு ரேட். ஓகே, நீங்கள் அப்போ ஒரு 5 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு மாதத்தில் 15, ஒரு மாதத்தில் 14, ஒரு மாதத்தில் 13, ஒரு மாதத்தில் 12, ஒரு மாதத்தில் 11 அப்படி இருக்குது. ஓகே, மறுபடியும் அது 15,000 ரூபாய்க்கு போச்சு. ஓகே, அப்போனா உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா வரும்? 12,500 கிட்ட வரும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஸோ 2,500 × 5 அதுதான் உங்களோட ப்ராஃபிட். 12,500. ஓகே, இதுலேருந்து என்ன தெரியாது, அப்போ டவுன் ஆனால் சீப்பான ரேட்டுக்கு வாங்கிடுவீங்க எஸ்ஐபியில். அப்பவும் வாங்கிடுவீங்க, ஆனால் கொஞ்சம் ரேட் அதிகமாக வாங்கியிருப்பீங்க. ஆனால் ஓவராலாக அப்பில் போச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட். இன்கேஸ் மிடில் இருந்தால் கூட உங்களுக்கு ஓரளவு ப்ராஃபிட் வரும், டவுனில் அதிகமாக வாங்கியிருந்தீங்கன்னா. ஸோ இதுதான் எஸ்ஐபி. ஸோ எஸ்ஐபி பண்ணுறது ஒரு வகையில் உங்களோட ரிஸ்க்கு ஓரளவு கம்மி பண்ணும். இன்கேஸ் ஒரேடியாக டவுன் போனாலும் ப்ராப்ளம் தான், ஒரேடியாக அப்பு போனாலும் ப்ராப்ளம் தான். இது அப் டவுன் ஆச்சுன்னா எஸ்ஐபியில் ஒரு நல்ல ஒர்த். ஓகே, ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி போடலாம், அது ரொம்ப ரொம்ப சின்ன அமௌண்ட் போடலாம். ஓகே, அதே மாதிரி ஒரு புக் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது என்ன புக்குனா ரிச்சஸ்ட் மேன் ஆஃப் பாபிலோன் ஒரு புக்கு. ஸோ அந்த புக்கில் வந்து கிளியராக சொல்லியிருப்பாங்க, உங்கள் ஸ்கில்லை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது மட்டும் இல்லை, 30% வந்து ஃபியூச்சருக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், 10% வந்து சேவிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லை. ஓகே, கொஞ்சம் ப்ளீடிங்காக தான் இருக்குது மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு வாரன் பஃபெட்டே சொல்லியிருக்காரு. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன இதில் ரொம்ப பெருசு. இன்கேஸ் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் அவங்க மார்க்கெட் சார் கீழே இறங்குனுச்சுன்னா அவங்க பெஸ்ட்டாக இருந்தால் லே ஆஃப் தான் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எக்கனாமி இதாகும். ஸோ நம்ம வந்து இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், நம்ம ஏகப்பட்ட பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது ஒரு கார்ப்பரேட் தான். ஸோ அது அந்த கம்பெனி மூணுனா நமக்கு என்ன நிலைமைன்னு யோசிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதான் ஓவரால் சொல்ல வருது. ஸ்டாக்னா கம்பெனி, அந்த கம்பெனியில் தான் ஏகப்பட்ட பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும், அவங்களோட க்ரோத் ஆனால் தான் நமக்கும் இன்க்ரிமெண்ட்டு, நமக்கும் ஃபியூச்சர் க்ரோத் வரும். ஸோ இது ஒரு சைக்கிள் மாதிரி. ஓகே, ஸோ இது இப்படி தான் எக்கனாமி ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, நோ டவுட். ஓகே, ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர். ஸோ அதை நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒன்று மட்டும் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொருத்தவங்களோட ஃபைனான்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலவங்களுக்கு வந்து ஸ்டாக்கில் சின்ன ஒரு 10% கேஷ் ஆனால் டிஃப்ரெண்ட்டே பிரச்சனையே இருக்காது அவங்களுக்கு. ஓகே, நம்ம வந்து இப்போ வரல ஃபியூச்சருக்காக வந்துருக்கோம்னு சொல்லி விட்ருவாங்க. சிலவங்களுக்கு 1% கேஷ் ஆனால் கூட அவங்களுக்கு வந்து தலை வலிக்கும், உடம்பு தூங்க முடியாது, நைட்டு கஷ்டப்படுவாங்க.
ஸோ யோசித்து இதாகும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ அவங்க கண்டிப்பாக வந்துட்டாங்க. அதே மாதிரி சிலவங்களுக்கு வந்து அர்ஜென்ட் எப்போனாலும் திடீர்னு தான் அர்ஜென்ட்டில் எனக்கு பணம் தேவைப்படும். அந்த டைமில் மார்க்கெட் 50% கிராஷ் ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் வரும். ஓகே, இன்கேஸ் ஒருத்தவங்களுக்கு வந்து பணம் தேவைப்படாதுன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு நல்ல க்ரோத் வரும். ஸோ இது அந்த மாதிரி சுச்சுவேஷன். ஓகே, ஏன்னா நமக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம சுச்சுவேஷன் என்னன்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த கிளாரிட்டியோட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஓகே, அதேமாதிரி கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கோல்டுனாலும் சரி, ஓகே, மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸு, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அவங்க ரிஸ்க் கேப்பபிலிட்டி, ஓகே, அவங்களோட ரிஸ்க் எடுக்கிற முடிவு, அவங்க ரிஸ்க் கேப்பபிலிட்டி, ஸோ அதெல்லாம் இருக்குது. அதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதான் சிலவங்களுக்கு நீங்கள் ஸ்டாக்ஸ்லாம் பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ அவங்களும் அவாய்ட் பண்ணது ஒரு வகையில் நல்லது. ஓகே, சிலவங்களுக்கு ரியல் எஸ்டேட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் சின்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்கள் கேபிட்டல் வந்து சேஃபாக இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து மல்டி பேக்கர் ஸ்டாக், அதாவது பெரிய நல்ல க்ரோத்தான ஸ்டாக் வேணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து சேஃபாக இருக்கணும்னு நினச்சிட்டு ஃபஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதான் ஒரு ரைட் மைண்ட் செட் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, அதே மாதிரி ஓகே, நிஃப்டி 50ல் ETF இருக்குது. அதாவது இந்தியாவோட 50 கம்பெனியில் ஒரு ETF இருக்குது, நிஃப்டி பீஸ்ன்னு சொல்லி. அது டாப் இந்தியாவோட 50 கம்பெனியை அதை அப்படி மெஷர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து டாப் எல்லாமே அந்த கேட்டகிரி தான் பார்ப்பாங்க. நிஃப்டி 50. ஓகே, இந்தியாவோட டாப் 50 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ஸ்மூத்தான ஆப்ஷன். ஓகே, அது வந்து 12% கிட்ட பாஸ்ட்டில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபியூச்சரில் கொடுக்குமான்னு தெரில. பட் இது இந்தியாவோட டாப் 50 கம்பெனியோட பெட்டு. ஸோ மேபி சான்ஸ் நிறைய இருக்குது. ஓகே, அதில் கூட நீங்கள் சின்ன அமௌண்ட்டில் எஸ்பி போடுங்க. ஆனால் ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு செபி லைக் அட்வைசர் கேட்டுக்கிட்டு, உங்கள் ஃபைனான்ஸ் அட்வைசர்கிட்ட கேட்டுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் போடுறேன். ஓகேவா, ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்கிறேன். ஸோ அதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து ஒரு நிறைய லைக்ஸ் வந்தால் நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுறேன்னு. அது அந்தளவுக்கு லைக்ஸ் வரல. ஸோ நான் ஜஸ்ட்டு இது பேசிக் வீடியோவே நான் போடுறேன். வீடியோவில் அட்லீஸ்ட் ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நான் வந்து பேசிக்காக காமிக்கவே செஞ்சிருந்தேன். ஸோ ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.